கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி நாம் இருதயத்திலே வேண்டிக் கொண்டிருப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே, கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே, பயங்கர லோகத்தில் விழுந்திடாமல் நிற்க கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே. ஈகிறேன் என்னை நின் கரத்திலையா, என் வெள்ளன் நீதியாவும் தந்தை என்றையா. ஈகிறேன் என்னை நின் கரத்திலையா, என் வெள்ளன் நீதியாவும் தந்தை என்றையா. பாவிகளில் பிரதான பாவினானையா, பரிசுத்தம் வேண்டி தினம் கதறுரேனையா. கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே, பயங்கர லோகத்தில் விழுந்திடாமல் நிற்க கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே. கர்த்தனை நித்தமும் பக்தியாய் பாட, நித்தமும் பக்தியில் சுத்தமாய் சேர. கர்த்தனை நித்தமும் பக்தியாய் பாட, நித்தமும் பக்தியில் சுத்தமாய் சேர. கர்த்தனை நித்தமும் உம்மில் அன்பு கூற, ஆனந்த வீட்டிலே நான் வந்து சேர. கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே, பயங்கர லோகத்தில் விழுந்திடாமல் நிற்க கிருபை வேணுமே நாதானின் கிருபை வேணுமே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா? அல்லேலூயா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடர்றாராம். தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நாம் ஆசையாய் தொடரணும். அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம். அவர் நம்மை ஆண்டவன் நீ எனக்கு வேணும் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கலாம். நாம் நம்முடைய வழிகளிலே சென்று கொண்டிருந்தால் அதனால பிரயோஜனம் இல்லை. நான் எதற்காக இந்த இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார்? நான் இந்த இடத்தை விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களையும் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அது ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன இடத்துலையா இங்கேயா போனோம் அங்கேயா போனோம் அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை எங்கே கொண்டு வந்தாரோ, எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை ஆசையாய் தொடரணுமா? நம்ம எத்தனை பேர் ஆசையாய் தொடர்றோமோ தெரியாது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறது அது அனாதியாய் இருக்கிறது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் மிகவும் வித்தியாசமானதாய் காணப்படுகிறது. ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாக தேவன் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் பவுலப்போஸ்தலனை தெரிந்து கொண்டார், நமக்கு தெரியும். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லுகிறார். தாவீதை தேவன் தெரிந்து கொள்கிறார். அங்கே எல்லாருமா சவுல் ராஜாவுக்கு பிறகு ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொள்கிறார். அங்கே தெரிந்து கொள்ளும் போது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஈசாயினுடைய வீட்டிற்கு சாமுவேலை அனுப்புகிறாரு. தீர்க்கதரிசி கூப்பிட்றாருப்பா, நீ ஈசாய்க்கு வீட்டுக்கு போ, அங்கே போய் நான் அவங்கள ஒரு மகனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அங்கே போன உடனே பார்க்குறான், மூத்தவன் வரான், பயங்கர வாட்டச்சட்டமாக பெரிய மனுஷனாக இருக்கிறான், இவன் தான் இருக்கான் கட்டாயம் அப்படின்னு சாமுவேல் மனசில் நினைக்கிறாரு. நினச்சிக்கிட்டு இவன் இல்லை, இவனை தள்ளுன்றாரு. அடுத்த எலியா போகிறான், இல்லை தள்ளுன்றாரு. ஒவ்வொருத்தரையாக 7 பேரையும் புறக்கணித்து விட்டார். 7 பேரையும் ஆண்டவர் தெரிந்துக்கலையா அப்படின்னு இந்த சாமுவேலுக்கு மிகவும் ஆச்சரியம். இவரோ பயந்து கொண்டு, ஆண்டவரே சவுல் ஜீவனோடு இருக்கிறார், இந்த சமயத்தில் நான் தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இந்த சவுல் கேள்விப்பட்டால் என்ன செய்வார்? என்ன கொன்று போடுவார். நான் இருக்கும்போது இன்னொரு ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணுகிறாயா என்று சொல்லி நீ கொன்று போட்டு விடுவார். ஆண்டவே நான் எப்படி ஆண்டவரே போகிறேன், நீ அதுக்காக கவலைப்படாத, நீ நான் பலி செலுத்த போறேன்னு சொல்லிட்டு நீ போ
அந்த மாதிரி போ, அந்த அனுபவத்தில் போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படியே இவர் சொல்கிறாரு, இந்த பலி செலுத்த போகிறேன் வாங்க, அது எல்லாரும் பலி விருந்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் அழைக்கிறாரு. அந்த மனசில் அவருக்கு என்ன இருக்கிறது? ஒருவரை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் நான் செல்கிறேன் என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு ஆண்டவரோடு பேசிக்கொண்டே போகிறார். அங்கே போனால் 7 பேரையும் வேண்டாம், இவன் இல்லைன்ட்டார். இவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி உடனே இவ்வளோதானா அவன் பிள்ளைங்க அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோதானா யோசிக்கிறான். அப்போதான் இன்னொருத்தன் இருக்கிறான்ப்பா, அவன் எங்கே இருக்கிறான்? காட்டில் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு பெரிய ஆள் கிடையாதுங்க, அவன் கொஞ்சம் ஆடு. அப்படி தானே? உன் கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் ஒப்பு கொடுத்துட்டு வந்தேன்னு கேட்குறான் அவன் சகோதரன். கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான். சரி, அவனை கூப்பிடு. வர வரைக்கும் காத்திருக்கிறாரு. காத்திருந்துருக்கிறா பாருங்க. இந்த தாவீது வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, எழுந்துரு, நீ இவனை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணுகிற வேளையில இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை எழுந்துன்றாரு. ஒருவரை தேவன் தெரிந்து கொள்வாரையானால் அவர்களை எழுந்து கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி தானே என்று சொல்லி தேவன் விட்டுவிடவில்லை. சாமுவேலை எழுந்துரு என்று சொல்கிறார். அங்கே எழுந்து நிற்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து எழும்பிட்டாருன்னு சொன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா என்ன செய்திருக்கணும்? உடனே ஈசாய் எழும்பி நிற்கணும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு எளியவர்கள் தான், சின்னவங்க தான். உங்கள் எல்லா ஆண்டவருடைய பார்வையிலும் உங்கள் பார்வையிலும் நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் எழுந்துக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க இப்போ வந்துட்டாங்க போகிறாங்க, பாஸ்டர் எழும்பிட்டார்களே, நீங்களும் என்ன செய்வீங்க? எழும்பிடுவீங்க. இந்த தாவீதுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எழுந்துருன்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் எழுந்துட்டாரு. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. என்னடா இவன் காட்டில் இருந்தானே, சின்ன பையனாச்சே, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவனை போய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் அற்பமாய் காணப்படுகிறவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் எதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து அதை பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய பார்வைக்கு மிகவும் வித்தியாசம் என்பதை நான் உங்களுக்கு சொன்னது போல, தேவன் சின்ன பிள்ளைங்களை ஒரு வேளை என்ன செய்வாரு? தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை என்ன ஊழியம் செய்ய போறான், இந்த சின்ன பொண்ணு என்ன ஊழியம் செய்ய போறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் சின்ன பையனா இருந்த எரேமியா கிட்ட போறாரு. இதோ நான் உன்னை உன் தாயின் வயிற்றிலே இருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கன்னு தெரிந்து கொண்டாரா? அன்பான சின்ன பிள்ளைங்கள, தேவன் உங்களை ஒருவேளை தாயின் வயிற்றில இருந்து என்ன செய்திருக்கிறாரு? தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீங்கள் இருக்கலாம். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பேச அறியேன், ஆண்டவரே நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு என்ன பேச தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை சிறு பிள்ளை என்று எண்ணாதே. ஹல்லேலூயா. சிறு பிள்ளை என்றெண்ணாதே, எதற்கும் நீ அஞ்சிடாதே, பெரிய காரியங்களை செய்திடுவாய், திகையாதே விழித்திரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாறலாம். தேவனுடைய திட்டம் அதுவாய் இருக்குமானால் ஒருவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொள்வீரானால் நான் எதற்காக தெரிந்து கொண்டீரோ அதை நினைத்து உம்மை பின்தொடர எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே அநேக இடங்களிலே தேவாலயங்கள், பெரிய பெரிய தேவாலயங்கள் இருக்கும் பொழுது அநேக இடத்திலே கூடுகைகள், பற்பலவிதமான நிலைமைக்குள்ளே பெரிய பெரிய காரியங்களை மக்கள் சாதித்து கொண்டிருக்கிற வேளையில இந்த இடத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு வைத்திருக்கிறதான நோக்கம், அவருடைய திட்டம் நம்மிலே நிறைவேற்றப்படும்படியாய் நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவர்தான் பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. அவர் சுமார் 13 நிருபங்களை 14 நிருபங்கள் என்றும் சொல்கிறார்கள் வேதாராய்ச்சியாளர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இத்தனை நிருபங்களை எழுதி இந்த வேத புஸ்தகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் யார் என்று சொன்னால், அவர் எல்லா கிறிஸ்தவங்களையும் சபைகளெல்லாம் துன்பப்படுத்தினாராம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரனை இவங்களேன்னு அவர் துன்பப்படுத்தின ஆட்கள் போல இல்லை. இவர் எப்படிப்பட்டவர்? சபைகளிலே அவர் துக்கப்படுத்தி கொண்டு, சபைகளை நாசப்படுத்தி கொண்டு, அங்கே ஊழியக்காரர்களை அடித்து நொறுக்குகிற ஒரு மனுஷனை அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் நிருபம் கூட கேட்டு வாங்கிட்டாராம். நான் யாரை அடித்தாலும் யாரை என்ன செய்யக்கூடாது? வந்து கேட்கக்கூடாது. சவுல் சொல்கிறார், எல்லாத்தையும் போயிட்டு நான் யாரை வேணாலும் அடிச்சு நொறுக்குவேன். ஸ்திரீகளே ஆகிலும் பாருங்க, பெண்களை கூட அவர் அடிக்கிறதுக்கு தயங்கினதில்லை. அந்த ஸ்தேவானை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவரை அடித்து கல்லெறிகிறாங்களாம். அவருடைய வஸ்திரங்களெல்லாம் யார் பாதத்தில் இருந்தது? இந்த பவுலுடைய பாதத்தில் இருந்தது. 8ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த இவ்வளோ துணிகரமான மனுஷனை
ஆண்டவர் சந்திக்கிறார். அடித்து நொறுக்கும்படியாக போய்கொண்டே இருக்கிறார். அந்த தமஸ்குவின் வாசல் அண்டையிலே தேவன் அவருக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். நாம் எல்லாரும் எவ்வளோ அல்லேலூயா சொல்கிறோமோ அவ்வளவா அபிஷேகம் நம்முடைய மத்தியிலே இறங்கும். ஹல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லுகிறது தேவனை துதிக்கிற ஒரு துதி என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் அங்கே போய்கொண்டிருக்கிற வழியில இன்றைக்கு எத்தனை பேரை நான் அடிப்பேனோ, எத்தனை பேரை நான் நொறுக்குவேனோ, எத்தனை சபைகளை நான் சேதப்படுத்துவேனோ என்று சொல்லி தீவிரமாக அவன் கடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே அது மத்தியான வேளை. ஹல்லேலூயா. அந்த மத்தியான வேளையிலே அவரை சுற்றிலும் ஒரு பெரிய ஒளி. அதுக்கு என்ன ஒளி? பேரொளி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு இந்த வெளிச்சத்தில் பாருங்க, வெளியில போய் பார்த்தோம்னா நல்ல வெயில் காயுது, அப்படிதானே? மத்தியானத்தில் இந்த நேரத்திலே ஒரு ஒளி உதிக்கிறது என்று சொன்னால் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த ஒளி எப்படி இருக்கணும்? சற்று கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவனை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. அதுவோ இரவு வேளை அல்ல, அது மத்தியான வேளையாய் காணப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேளையிலே அவன் அப்படியே கீழே விழுகிறான். ஹல்லேலூயா. நம்மை ஒருவேளை உங்களையும் என்னையும் சேதப்படுத்த வேண்டும் என்று இருந்தாலும் நம்ம கீழே விழ வச்சிருவார் அப்படிப்பட்டவங்களை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அனனியா கிட்ட அனுப்புறாரு, வா இந்த ஐயா. அனனியா பயப்படுறாரு. இவன் நிறைய பேர் அடிச்சு நொறுக்குவானே, இவர் எல்லாரையும் கொலை செய்வானே, இவனிடத்துல ஆண்டவரே நான் எப்படி போவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் இவர்கிட்ட வராரு, இவர்கிட்ட போறாரு. உடனே அவரை பெற்றது ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அவர் பேரொளியினாலே கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் கீழே விழுந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குற்றங்களை தேவன் உணர்த்தினார். பாவ கட்டுகளிலிருந்து தேவன் பவுல் அப்போஸ்தலனை விடுவித்து சவுலாய் இருந்த அவரை பவுலாய் மாற்றினார். சவுல் என்று சொன்னால் டிஸ்ட்ராயர் என்று அர்த்தம், அழிக்கிறவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் என்று சொன்னால் பில்டர் என்ற அர்த்தமா, கட்டுகிறவர். அவர் கட்டிட்டே இருப்பாரு. அநேக சபைகளை கட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய சபைகள் எழும்புவதற்கு மூல காரணமாக இருந்தவர் நம்முடைய பக்தனாகிய பவுல் அப்போஸ்தலன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை சுற்றி பேரொளி வந்தது. அவர் மேலே தேவன் சித்தம் கொண்டவராக அவரை தொட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். உங்களை எந்த நிலைமையிலே தேவன் தொட வேண்டும் என்று விரும்புகிறாரோ நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய தாயார் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்திலே விக்கிரக வணக்கத்திலே ஜீவித்துக் கொண்ட நாட்களிலே கர்த்தருடைய வெளிச்சம் அவர்களை சந்தித்தது. ஹல்லேலூயா. நான் உன்னை அநேக மக்கள் மத்தியிலே கொண்டு போவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்காக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை வாஞ்சியாய் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆசையாய் தேவனை பின்பற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசிப்போம். கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. இவரை தேவன் சந்தித்ததான நேரம் அவன் ஒரு பெரிய வாலிபனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் இவர் இங்கே என்ன சொல்கிறார்? கலாத்தியருக்கு எழுதும்போது என் தாயின் வயிற்றில். ஹல்லேலூயா. என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை தெரிந்து கொண்டார். உங்களில் எத்தனை பேர் ஆண்டவர் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நீ என்னுடையவள், எனக்காய் ஜீவிக்கணும், என்னை பின்பற்றணும்னு சொல்லி உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் அறிந்து அதை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எனக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், அவர் என்னை பிடித்த நோக்கம் பரிபூர்ணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? தாயின் வயிற்றிலேயே கர்த்தர் என்னை தோன்றினார், என்னை தாங்கினார், என்னை இம்மட்டுமாக கொண்டு வந்து நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை தாங்கி நடத்திட என்னப்பனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. கல்வாரி பாதையின் ஓரத்திலே மனம் கசந்து
நான் அழும் நேரத்திலே, கல்வாரி பாதையின் ஓரத்திலே, மனம் கசந்து நான் அழும் நேரத்திலே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தாங்கி நடத்திடும் என்னப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, என்னை மீட்ட இரட்சகனே, என்னாலும் துதித்து பாடுவேனே, என்னாலும் துதித்து பாடுவேனே. ஆமென், ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதான தேவன், ஒருவேளை இன்னுமாக நீங்கள் வழி விலகி போய்கொண்டே இருக்கலாம், இன்னுமாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடாத ஒரு நிலைமைக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் பரிபூர்ணப்படும்படி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடும் போது அவருடைய சித்தத்தை நம்மிலே பூரணமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது எபேசியர் 1:14 வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டாரா? அனாதி காலம் முதலே தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் மாத்திரமல்ல, ஆதி முதலாய், ஹல்லேலூயா, முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்காய் சேவை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டதாக வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம். சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்ளும் பொழுது சொல்றாரு, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்கிறார். நான் சும்மா தெரிந்துக்கிட்டேன், நான் அவனை அபிஷேகித்தேன், அவனை ஆசீர்வதிக்க போகிறேன், அவன் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறோம் என்று வேதத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இதில் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு வீட்டிலே, ஒரு வீடு என்று சொல்லும்போது ஒருவேளை சபையை குறிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கூடுகையிலே, ஒரு வீட்டிலே என்று சொல்லும்போது அநேக காரியங்களை நாம் அதற்கு ஓமானமாக சொல்லிக்கொள்ளலாம். நம்முடைய சபையிலே தேவன் நீங்கள் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மை பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய வீட்டில் பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், மர பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், இவ்விதமான 4 வகைப்பட்ட பாத்திரங்களை குறித்து இந்த ஒரே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் உங்களை பொண்ணு பாத்திரமாக தெரிஞ்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை வெள்ளி பாத்திரமாக தெரிஞ்சிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பேபி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னா, சில்வர் ஸ்பூனில் பிறந்தவங்களே பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம், அப்படி தானே? அதனால் சின்ன ஸ்பூனாக இருந்தாலும் சில்வர் ஸ்பூனில் கொடுக்கணும். குழந்தைகள் பிறந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்ன செய்வாங்க, ப்ரெசன்டேஷன்லாம் சில்வர் ஸ்பூன் வாங்கி கொடுப்பாங்க, சில்வர் கிண்ணம் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சில்வர் கிண்ணத்தில் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் உண்டாகுமா, ஆரோக்கியமாக இருப்பாங்க, அது ஹெல்த்தின்னு சொல்லிட்டு செய்வாங்க. பொன் பாத்திரங்களும் உண்டு. பொன் பாத்திரங்கள் செய்யணுன்னாலும் என்ன வேணும்? மெயினாக சொல்லுங்க பார்க்கலாம். பொண்ணு வேணும் தான். அதை உருக்கி நமக்கு ஏற்ற பாத்திரமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நெருப்பு தேவைப்படும். ஹல்லேலூயா. அப்படியே வெள்ளி பாத்திரத்தை செய்வதற்கும் நெருப்பு தேவைப்படுகிறது. அந்த நெருப்பு இல்லாமல் அந்த பாத்திரங்களை தனக்கேற்ற ஒரு உருவமாக என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் மண் பாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அது மண் பாத்திரத்தை குயவன் வணைந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு பிறகு என்ன செய்வாங்க, நெருப்பில் வைப்பா. அப்படிதான் முதல்ல நெருப்பில் வச்சுருவாங்களா? இல்லை இல்லையா. அது மண் பாத்திரத்தை செய்து முடித்து விட்டு தான் நெருப்பிலே கொண்டு போகிறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மண் பாத்திரமாக இருக்கிற விரும்புகிறோமா, சில்வர் பாத்திரமாக இருக்க விரும்புகிறோமா, கோல்டில் பொன் பாத்திரமாக இருக்கிற விரும்புகிறோமா என்பதை நாம் தாமே நிதானித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மரத்தில் அந்த காலத்துலலாம் அந்த உப்புலாம் போட்டு வைப்பாங்க. எத்தனை பேர் வீட்டில் பழைய காலத்துலலாம் இருந்திருக்கும், அதில் உப்புலாம் போட்டு கரையா, ஏன்னா அது கரைய என்ன செய்யாது, ஒன்றுமே ஸ்பாயில் ஆகாது. அதனால மரப்பாத்திரத்தில் உப்புலாம் போட்டு வைப்பாங்க. மரத்தில் வந்து பெரிய பெரிய காரியங்களும் செய்வாங்க. அது சாதாரணமாக செய்த வண்ணமாக இருக்கும். ஆனால் அது என்ன செய்யப்படுகிறது,
ஒளியினாலே செதுக்கப்படுகிறது. அந்த ஒரு மண் பாத்திரத்தை, ஒருவேளை ஒரு மர பாத்திரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அது செதுக்கப்பட வேண்டும், அது வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோ கிராஸ் நோ கிராஸ் கிரவுன் முதல்ல சொன்னது போல அது இல்லைன்னா இதுவும் கிடையாதான். ஹல்லேலூயா. நம்ம அநேக உபத்திரங்களின் வழியாய் போகணும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. இப்போ நம்ம யோசிப்போம், கர்த்தர்கிட்ட வந்துட்டோம்னா, ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா நமக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது, நமக்கு துன்பமே இருக்கக்கூடாது, நம்ம ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க இல்லை, நம்ம யாரு? ஏசு ராஜாவுடைய பிள்ளைங்க. அதனால் நம்ம ரொம்ப விசேஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதில் ஒரு மகிமையான காரியம் என்னன்னு சொன்னால், இந்த கோல்டு பாத்திரமோ சில்வர் பாத்திரமோனா அது அநேகமாக நெருப்பில் இருந்து 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 உருவாக்கப்பட்டு, அவனை ஒருவேளை நீங்கள் அந்த உருவாக்குகிற கொல்லனை பார்த்து நீங்கள் உள்ளே வைத்து வைத்து எடுத்து பார்க்கிறீர்களே, அது ஏன் நீங்கள் அவ்விதமாக வைத்து வைத்து எடுத்து பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டால், அந்த கொல்லன் சொல்லுவார், அதில் என்னுடைய முகம் தெளிவாய் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நெருப்பிலே வைத்து வெளியே எடுத்து எடுத்து வைத்து பார்க்கிறதை நீங்கள் எத்தனை பேர் கவனித்திருக்கிறீர்கள் தெரியாது. அதில் என்னுடைய முகம் தெளிவாய் தெரிந்தால் அது சுத்த பொன்னாய் மாறி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. இயேசுவின் சாயல் அணிந்திடுவேன், அவரில் நாவியில் இயங்கிடுவேன். இயேசுவின் சாயல் அணிந்திடுவேன், அவரில் நாவியில் இயங்கிடுவேன். நல்லாயன் இயேசுவின் மந்தையிலே அல்லேலூயா துதிப்பாடிடுவேன். நல்லாயன் இயேசுவின் மந்தையிலே அல்லேலூயா துதிப்பாடிடுவேன். பேரின்பம் பேரின்பம் உண்டாம், பேரானந்தம் அங்கே உண்டாம். ஹல்லேலூயா. நம்ம பாட்டு புஸ்தகத்தில் கூட அந்த பாட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஆவிலே நிறைந்து எழுதின பாடல்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது பொன்னானது நெருப்பினால் சுடப்பட்டு சுடப்பட்டு அதை வைத்து பதப்படுத்தப்பட்டு ஒரு சுத்த பொன்னாய் மாறுகிறது போல நாம் படுகிறதான இந்த உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நெருப்பு அதிகமாய் நெருப்பிலேயே அது சுடப்பட்டு பாத்திரமாய் வளைகிறது என்று சொன்னால், அந்த பாத்திரங்களை மறுபடியும் வேண்டாம் என்று சொன்னால் அதையே என்ன செய்வாங்க, வேற பாத்திரமா வளைஞ்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் செயின்லாம் பார்ப்பீங்களே, காதில் மாட்டுறது கழுத்தில் மாட்டுறதுலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வேண்டாம் இது வேற மாடல் வேணும்னா வேற மாடல் செஞ்சுருவாங்க. ஆனால் பானை அப்படி செய்ய முடியுங்களா? வேற பானை ஆக்கிடலாம், இதே மண்ணை வச்சுன்னு செய்ய முடியுமா? இல்லை. அந்த மண்பாண்டம் தான். ஒன்ஸ் அது செய்தாச்சுன்னா அதே மாடல் தான். நம்ம அதே மாடலில் மண்பாண்டமாக இருக்க தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டங்களிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே மண்பாண்டமாக இருந்து போதும், அன்னைக்கு நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன், போதும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், போதும் பரிசுத்தாவியை பெற்றேன், போதும்னு சொல்லிட்டு அதே நிலைமையில் போகக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்படுகிற அனுபவம், தேவன் நம்மை எப்படி உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எந்த வழிகளிலே தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது நாம் பொன்னாக விளங்குவோம். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நெருப்புகளின் மூலமாக பாத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது போல உபத்திரங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் தெரிந்து கொள்ளுதல், தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுதல் நாம் ஆசையாய் பின்தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம், அதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம், தேவன் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக, கர்த்தர் நடத்தும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து சில ஆசீர்வாதங்களை அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்கி போக வேண்டும். அல்லேலூயா. தூரம் நின்றுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அப்படின்னு நம்ம கேட்கண்டாம். அவருக்கு பக்கமாக போய் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பக்கமாக கடந்து வர எனக்கு உதவி செய்யும். ஆமென். அல்லேலூயா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறபடி இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மையும் நம் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார்.
நம்ம எல்லாரும் பயபக்தியாக கண்களை மூடி செபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நான் எல்லா மனுஷராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் நீர் என்னை புறக்கணிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான பாரங்களை நம்ம ஆண்டவரிடத்துல வைப்போம். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை புறக்கணிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. மனுஷரால் அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை அற்பமாக எண்ணவில்லை. அவர் தம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் இடம் கொடுப்போம். அவர் தம் சித்தத்தை செய்யும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு வேறே பாத்திரமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. குயவனுடைய கரத்தில் இருந்த பாத்திரம் கெட்டு போயிட்டு அவன் அதை வேறே பாத்திரமாக செய்தான். ஆமென். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வேறு ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமே, ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் சிந்தனைகள் எங்களை விட்டு மாறி போகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஞானத்திலே நிற்கிறவர்கள் அல்ல, உம்முடைய ஞானத்திலே நிற்கிறவர்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே நாங்கள் நடக்கும்படியாக நிற்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாட்களிலே எங்களை சூழ்ந்திருக்கிற தடைகள் மாறி போகட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிற தடைகள் மாறி போவதாக. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கட்டுகளும் ஒழிக்கப்படுவதாக. எங்களை மூடி இருக்கிற அந்தகார கிரியைகள் எரிக்கப்படுவதாக. எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்கிற இருளின் கிரியைகளை உம்முடைய நாமத்திலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு அற்புதம் உண்டாவதாக. இப்பொழுது உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு அதிசயம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நம்மை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அவருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். அல்லேலூயா.